வணக்கம். அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஒரு புது நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். எது சம்பந்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2024. இது ஒவ்வொரு வருடமும் தேர்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. வருடத்துக்கு ஒரு முறை இந்த தேர்வு நடத்துகிறாங்க. நடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியில இருந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி இப்போ டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். த ஹையஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நிறைய போஸ்ட், நார்மலாக எவ்வளோ போஸ்ட் வேகன்சிஸ் அப்படின்னா அரௌண்ட் 1000 வேகன்சிஸ் எவ்ரி இயர் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, இதை அட்டன் பண்றது இல்லை, அப்பியர் ஆகிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதம், குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் இதுல நிறைய என்ன செய்யறாங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த எக்ஸாமை நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால மறைமுகமாக நமக்கு நிறைய விஷயங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த எக்ஸாம் எழுதலாம். என்ன இருக்கு, எப்படி கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கலாம். நிறைய பேர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. ஆனால் மற்ற மாநிலத்தை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2-3-4 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 125, 150 இந்த மாதிரிலாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட ஒரு பயம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னா கஷ்டமாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறவங்ககிட்ட இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் A to Z மீன்ஸ் அப்ளிகேஷன்லேருந்து அப்பாயின்மெண்ட் வரைக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத ஒரு 155 பக்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான், நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம். ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, எத்தனை ஸ்டேஜ், எத்தனை பேப்பர், என்ன ரேஷியோவில் எடுப்பாங்க, நெகட்டிவ் மார்க் உண்டா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதைத்தான் நம்ம இந்த ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. நம்ம ஐஏஎஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இதுல 27 விதமான பதவிகள் இருக்கு. அது நம்ம எடுக்கக்கூடிய ரேங்கை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா அது மாறுபடும். ஸோ வாங்க நோட்டிஃபிகேஷன்ல பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோடைய எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்பி சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அதுக்கு தான் அப்படி 05/2024 எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா February 14 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 5/3/2024 லாஸ்ட் டேட்டு. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இதுக்கு போயிட்டு இந்த வெப்சைட்டில் போய் என்ன செய்கிறோம், நம்ம அப்ளை பண்ணலாம். வெப்சைட்டில் போயிட்டு என்ன செய்யலாம், நம்ம இதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி upsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஃப்ரீயாக இருக்கும்போது இதை உட்காந்து படித்து வச்சுக்கலாம் என்னென்னன்ட்டு. ஹவு டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹவு டு அப்ளைங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்.
எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி முதலாக யூபிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். அது நீங்கள் நார்மல் டயத்தில் கூட அதை என்ன செஞ்சுக்கலாம், பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசீவ்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்ச், அதாவது 5th மார்ச் 2024. இதில் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஸோ அட்மிட் கார்டு வந்து போஸ்டரில் அனுப்ப மாட்டாங்க, நம்ம தான் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சுக்கணும், எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி பெனால்ட்டி மார்க்கும் உண்டு. ராங்கு ஆன்சருக்கு, தப்பானதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் நம்ம சொல்லுவோம். அதுதான் இதோடைய டீட்டெயில்ஸ். மற்றபடி உங்களுக்கு இதை பற்றி தேவையான டீட்டெயில்ஸ் எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த அட்ரஸ், அதாவது இந்த ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வேற என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எக்ஸாமுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சாரி. ஸோ நம்ம தேவையான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மெயினாக வந்து இதுதான், நம்மளுக்கு எத்தனை சர்வீசஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 21 சர்வீசஸ் இருக்குது. நிறைய சர்வீசஸ் வேக்கன்சி இல்லாததுனால அது காட்டியிருக்க மாட்டாங்க. இதுதான் என்னது அப்படின்னா மொத்த போஸ்டிங். நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இதுலேயே இருக்கு. உங்களுக்கு இது 1056 போஸ்ட் மொத்தத்தில். இதில் வந்து பிரேக்கப்லாம் கொடுக்கல. ஐஏஎஸ் எவ்வளவு, ஐஆர்எஸ் எவ்வளவு, ஐபிஎஸ் எவ்வளவு அப்படின்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. இதில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், அடுத்தது சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், கார்ப்பரேட் சர்வீஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ், அப்புறம் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், போஸ்டல் சர்வீஸ், அடுத்தது டி அண்ட் டி அக்கௌண்ட்ஸ் அப்படி சொல்லக்கூடியது. ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அது ஹை லெவலுக்கு நம்ம போகலாம். அடுத்த ரெவன்யூ சர்வீஸ், இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ், இந்தியன் ட்ரேட் சர்வீஸ், இந்தியன் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், அடுத்தது ஏஎஃப்ஹெச் அப்படி சொல்லுவோம், இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமில் செக்ஷன் ஆஃபீஸர் கிரேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த குரூப் பி போஸ்ட்டுக்கும் இதில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ், அதை 3 பேருக்கு சேர்ந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, அதில் தான் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம்னாலே எல்லாத்துக்கும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாண்டிச்சேரியில் நம்ம சர்வீஸ் போகணும் அப்படின்னா யூனியன் பிரதேசம் வந்து த டைரக்ட் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அங்கே உள்ளதுக்கு இங்கே தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய ரேங்கை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் எப்போதுமே சிவில் சர்வீஸ் எக்ஸாம்களுடைய டீட்டெயில்ஸ். இப்போ வேக்கன்சிஸ் எவ்வளவு அப்படின்னா 1056 கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு 1000 வேக்கன்சிஸ் எப்போதுமே ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எவ்ரி இயர் வந்து. ஸோ அது வந்து சில போஸ்ட் வந்து இருக்காததுனால காட்டாமல் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இதில் போஸ்டிங் வந்து 1056. இதில் நிறைய பிரேக்கப்லாம் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் யாருக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. அது போக the reservation will be made for candidates belonging to scheduled caste, scheduled tribe, other backward classes and economically weaker section. இதுவும் அந்தந்த as per கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல் படி, ரெக்ரூட்மெண்ட் ரூல் படி அங்கே என்ன செய்கிறாங்க, ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் பேட்டர்ன், அதாவது எத்தனை ஸ்டேஜஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ஆகும், செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் இந்த எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ். இதெல்லாம் வந்து
பெஞ்ச்மார்க் பார் டிசபிலிட்டி எல்லாத்துக்கும் எலிஜிபிள் கிடையாது. சில போஸ்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிள்னால அந்த உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கான டீட்டெயில்ஸ். அடுத்து பார்க்குறது எங்கே சென்டர் இருக்கு. இப்போ தமிழ்நாடு நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை சென்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கண்டிப்பாக இருக்கும். சென்னை வந்து கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது கோயம்புத்தூர் இருக்குது. அடுத்தது மதுரை இருக்கு. திருச்சி இருக்கு. இதெல்லாம் மொத்தம் ஒரு 4 சென்டர் தான் இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்கள் வேகமாக அப்ளை பண்ணணும். கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற சென்டர் கிடைக்காது. வெள்ளூர் இருக்குது. வெள்ளூரும் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 5 சென்டர் இருக்கு. பாண்டிச்சேரியும் சேர்க்காம 5 சென்டர், பாண்டிச்சேரியை சேர்த்தா 6 சென்டர். ஸோ இதில் வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. டெல்லிலாம் போட்டிங்கன்னா வித்தின் 5 டேஸில் கம்ப்ளீட் ஆகிடும். இல்லை நிறைய பேர் அங்கே ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறதுனால அந்த மாதிரி. இப்போ சென்னை பெரிய சிட்டி. ஸோ அங்கே என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்த சென்டர் தான் ஆப்ஷன் கொடுக்கணும். வேற வழி கிடையாது. அப்போனா அட்வான்ஸாக கடைசி நேரத்துக்கு வரைக்கும் இல்லாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுறது நல்லது. மெயின் எக்ஸாம் வந்து பெரும்பாலும் ஒரே சென்டர் தான், நிறைய கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. எங்கே அப்படின்னா சென்னை மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. இது சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமுக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நம்மளுக்கு வந்து 5 சென்டர் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கு ஒரே ஒரு சென்டர் தான், நம்மளுக்கு சென்னை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. எந்த எக்ஸாம் இதோடைய ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ். இதில் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் 1 வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், ரொம்ப முக்கியம். அது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு மெயின். இது வந்து ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இதுதான் இது டீட்டெயில்ஸு. 3 ஸ்டேஜ் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் வந்து 2 தான் கொடுத்துருக்குது. ஒன்று வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று மெயின் எக்ஸாம். ஸோ மெயின் எக்ஸாமில் கிளியர் பண்ணோம்னா இன்டர்வியூக்கு அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கு. ஸோ இது என்னது அப்படின்னா எக்ஸாமுடைய ஸ்டேஜஸ். சிலபஸ் கீழே கொடுத்துருக்குறாங்க, என்னங்கிறத பார்க்கலாம். இதில் ரேஷியோவும் கொடுத்துருக்கோம். எத்தனை ரேஷியோவில் மெயின் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். எலிஜிபிலிட்டி அப்படின்னா இந்தியன் நேஷ்னாலிட்டியாக இருக்கணும், சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா 32 வரைக்கும் இருக்குது. 21 32 வரைக்கும். ஸோ பிட்வீன் டேட் கொடுத்துருக்கு. இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள பிறந்திருக்கணும் அப்படின்றது. அது நம்ம ஏஜ் வச்சு ஒவ்வொருத்தரோட ஏஜை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம். எதுல இருந்து 32ல இருந்து. ஸோ 32ல இருந்து 37 வரைக்கும் எழுதலாம் எஸ்சி எஸ்டிக்கு. 32ல இருந்து 35 வரைக்கும் ஓபிசி எழுதலாம். இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து போக குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கியிருக்கணும். அது ரெகுலராகவும் இருக்கலாம், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸும் படித்ததாகவும் இருக்கலாம். எனி டிகிரி தான், வேறு எதுவுமே கிடையாது. பெர்சன்டேஜ் அது இதுன்னு எதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதில் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு அன்லிமிட்டெடு, ஓபிசிக்கு 9 முறை தான் அட்டன் பண்ண முடியும், பிடபிள்யூக்கும் 9 முறை தான் அனுப்பிச்சி முடியும், போட முடியும். இது வந்து எத்தனை அட்டம்ப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கு. சரி, அடுத்தது மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சொல்லக்கூடியது சில போஸ்ட்டுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்பாங்க. ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் அண்ட் டிசபிலிட்டிக்கு ஃபீஸ் கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்லி 100 rupees தான். அது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்கு. ஹவு டு அப்ளைக்கு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குதோ அந்த டீட்டெயில்ஸ் போய் பார்த்துக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 5/3/2024. 5/3/2024. அதே மாதிரி வித்ட்ராவல் ஆஃப் அப்ளிகேஷன். உனக்கு அப்ளை பண்ணிட்டு திடீர்னு எனக்கு வேணாம் அப்படி சொன்னோம்னா நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் 400 மார்க்குக்கு செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பின்னு இருக்கும். இதில் அது ஃபுல் டீட்டெயில்ஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2 விதமான பேப்பர்ஸ் இருக்கும். சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பேப்பர்ஸ். Objective type multiple question carry 400 marks. Section 2, the examination mean to serve the screening test only. இது வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் மட்டும்தான். இதில் உள்ள மார்க்கு வேற எங்கேயும் போய் ஆட் ஆகாது. ஸோ ஒன்லி மெயின் எக்ஸாம்ல இருந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. மெயின் அண்ட் இன்டர்வியூ ரெண்டும் சேர்த்து தான் எடுப்பாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ல இந்த 33% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ல குவாலிஃபைடு தான். அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ் தான் நம்மளுக்கு மெயின். அது போக பெனால்டி மார்க் 1/3 அப்படின்னா 0.33 மார்க் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க். இப்போ பேங்க் பரீட்சையில எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 1/4ன்னு சொல்லுவோம். இங்கே அப்படி இல்லை, என்ன இருக்குது 1/3 அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நினச்சினோம் மாட்டிருப்போம். ஸோ இதுதான் ஸ்கீம் அண்ட் சப்ஜெக்ட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். The examination shall comprise of 2 compulsory paper for 200 mark each. One என்ன சொல்லுவோம் அப்படின்னா, the general studies paper 2 civil service preliminary exam will be qualified paper with minimum qualifying mark fixed at 33%. இதுதான் CSAT அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படி சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸில் என்ன நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுதான் நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க் வரும். மொத்தம் 400 மார்க்கு. ஆனால் மெரிட் லிஸ்ட் ஒன்லி பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா 100 வரும், 200 மார்க்குக்கு. இது வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஒன்லி 200க்கு 66 எடுக்கணும். பட் இதை எடுத்தால் தான் அடுத்த பேப்பர் திட்டுவாங்க, CSAT பேப்பர். இன்னொன்று வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஸோ இதில் 80 கொஷின்ஸ் இருக்கும், 2.5 மார்க்கு. இது 100 கொஷின் இருக்கும், 2 மார்க்கு, மொத்தம் 200 மார்க். ஆனால் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் குவாலிஃபை ஆகிறது இந்த பேப்பரை வச்சு தான் ஆப்பாங்க. இதை மெரிட் லிஸ்ட்டு. ஸோ 200க்கு 100+ நீங்கள் எடுத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிரும். ஸோ அடுத்தது மெயின் எக்ஸாம். ஸோ மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் the written exam will consist of the following papers: part A and part B. One of the Indian language to be selected by the candidate from the language included in the schedule of a constitution. அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு லாங்குவேஜை எடுக்கணும், அது உங்களுடைய இஷ்டம். ஸோ நம்ம தமிழ் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் கம்பல்சரி எல்லாத்துக்குமே. அடுத்தது பேப்பர் 1 எஸ்ஏ பேப்பர். ஸோ இதுக்கு 300 மார்க்கு, இதுக்கு 300 மார்க்கு, இதுக்கு 250 மார்க்கு. அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, 2, 3, 4. ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, 2, 3, 4. ஜிகேயை நம்ம படிக்கக்கூடிய ஜிகேயை 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க.
1 2 3 4. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி, வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி, கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்வரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் சேர்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் நான் 250 மார்க். இது இதோடது. அடுத்தது ஆப்ஷனல். ஸோ ஆப்ஷனல் நம்ம எதுனாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்க படிச்சது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 பேப்பர். அது போக எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் ஒரு பேப்பர். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 பேப்பர். இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு எத்தனை பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்குது. இதில் சில ஆப்ஷனா சில பேப்பர்ஸ் ஒன்லி குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 பேப்பர் 250 மார்க்ஸ். ஸோ இது 1750 பேப்பர் எல்லாம் சேர்த்து இன்டர்வியூக்கும் சேர்த்து 2025 மார்க். இந்த 2025க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3ல் ஒரு பங்கு எடுத்தாலே போதும். லாங்குவேஜ் கொடுத்துருக்கு, என்னன்னு கொடுத்துருக்கு பாருங்க. இதுலேயே எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் இதில் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் சூஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் இதோடைய டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ இந்த சப்ஜெக்ட் அதிலேயே கொடுத்துருக்கு. சிலபஸ் எல்லாம் பேப்பர் 1 கரண்ட் ஈவெண்ட்ஸ், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், history of India and Indian national movement, Indian world geography, physical, social, economic geography of India, Indian polity, governance, constitution, political system, panchayat raj, public policy, right issue. ஒன்றும் இல்லை, இதை நம்ம பிரித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சிலபஸை அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எந்தது அப்படின்னா லாஸ்ட் 3 யூனிட்டை மட்டும் விட்டுட்டு 8, 9, 10 இந்த 3 யூனிட்டை விட்டுட்டு 1லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர், சிசாட் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் 3 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பேப்பர். ஸோ மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன சிலபஸை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிலபஸில் இருந்து என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸு. ஸோ அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். ஆனால் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல, லாஸ்ட் டைம்லாம் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்பியர் ஆகலாமா அப்படிங்கிறது உள்ள நம்ம அப்ளிகேஷன் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.